இறுதியாக நம்முடைய பொதுச் செயலாளர். நாடாளுமன்றத்தில் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பதவி விலக வலியுறுத்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக எப்போதும் போல் இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய போராட்ட களம் காணக்கூடிய இந்த தாம்பரம் மாநகரில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சலீம்கான் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் தாம்பரம் யாக்கூப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கண்டன உரையை எழுச்சி உரையாக இங்கே வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆற்றல் வாய்ந்த துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் வன்னியரசு அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் முத்தையன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் உள்ள விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகளே, பெருந்திரளாக குழுமி இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர்களே, பெரியோர்களே, வியாபார நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய தோழர்களே, இன்றைக்கு பாஜக RSS முகமூடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாளும் ஏதோ அம்பேத்கரை இவர்கள்தான் போற்றி புகழ்வது போலவும், அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய அந்த நாக்பூர் மண்ணையும், அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களான லண்டன் மாநகரில் இருக்கக்கூடிய இடத்தை அனைத்தையும் புதுப்பித்து விலைக்கு வாங்கி அதையெல்லாம் அம்பேத்கருக்கு நாங்கள் கண்ணியம் செலுத்துகிறோம் என்று அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தார்கள். எப்பவுமே இந்த பாஜக RSS ஆரிய கூட்டத்திற்கு வாளால் வீழ்த்த முடியாதவர்களை வஞ்சகத்தால் வீழ்த்தக்கூடிய சதிகாரர்கள் தான் இந்த ஆரிய பாசிச கூட்டம். அப்ப அம்பேத்கரை நீங்கள் எதிர்த்து வீழ்த்திவிட முடியாது. ஏனென்று சொன்னால் கோடான கோடி மக்கள் அம்பேத்கர் மீதான உயிரியே வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கிற காரணத்தால் அம்பேத்கருக்கு எதிராக ஒரு வார்த்தை விட்டால் இந்தியாவே கொந்தளிக்கும் என்று அவர்களுக்கு தெரியும்.
கொஞ்சம் விரைவாகவே முடிப்போம். மகரிப் வக்து முடிகிறதுக்குள்ளார பேச்சை முடிச்சு தொழுகிப்போம். ஆக அம்பேத்கரை எதிர்த்து வீழ்த்த முடியாது. அவருடைய சித்தாந்தத்தை, கொள்கைகளை, அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களை இங்க எதிர்த்து வீழ்த்த முடியாது என்று புரிந்து கொண்ட இந்த சங் பரிவார கூட்டம், RSS பாசிஸ்டுகள் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய, எதிர்த்து வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய தோளில் கை போட்டு கழுத்தறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டம். அப்ப அம்பேத்கரை புகழ்கிறோம், பாராட்டுகிறோம், அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறோம் என்றெல்லாம் நாடகங்களை நடத்தினார்கள். இப்ப அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது. மனுதர்ம சட்டம் தான் இந்தியாவினுடைய சட்டமாக்கப்பட போகிறது என்பதை இந்தியா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசி வருகிறார்கள். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தோடு எப்போது பார்த்தாலும், தேர்தல் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தியவாறு பேசக்கூடிய அந்த நிகழ்வும், அம்பேத்கரை பற்றிய பேச்சுக்களும் அங்கு நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டே இருப்பது அவர்களால் சகிக்க முடியல. எவ்வளவுதான் நடிக்க முடியும்? எத்தனை வருஷம் தான் நடிக்கிறது? அதுதான் வெளிவந்துடுச்சு. அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்றது பேஷன் ஆகி போச்சு. அம்பேத்கர்னு சொல்றதை விட கடவுள் பேரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். இப்படி பேசி இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் சொல்லுவோம், அம்பேத்கர் என்பது பேஷன் அல்ல, அம்பேத்கர் என்பது ஃபயர், எரி நெருப்பு, உங்களை எரிக்க போகிற நெருப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பிரித்தாலும் சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்ட மக்களை கூட சிதைப்பதற்கு என்னென்ன வழிவகை இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இங்க ஒரு RPS மணியன் சொல்லி ஒரு மீசை வச்ச ஒரு தாத்தா ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார். அம்பேத்கரை பற்றி மிக கேவலமாக பேசி கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு நினைவு இருக்கும். அவர் சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்லுவார், அம்பேத்கருக்கும் திருமாவளவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அவரு சக்கிலியர், இவர் பறையர் தானே, அவருக்காக வேண்டிய இவர் பேசுறாரு. எவ்வளவு வன்மம் பாருங்க அவனுடைய உள்ளத்துக்குள்ளார. இந்த RSS சங் பரிவார கூட்டம் என்பது எவ்வளவு வன்மம் பொதிந்தது என்பதை புரிந்துங்க. அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்ட அம்பேத்கர் இங்க நன்றி சொன்னார் நம்முடைய தோழர் வன்னியரசு அவர்கள். எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க, அம்பேத்கரை தூக்கி நின்று அவரை ஆயுதமாக பயன்படுத்துவதில் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள். அம்பேத்கர் தான் சொல்றாரு, என்னை ஒரு காலத்திலும் கடவுளாக்கிடாதீங்க, நீங்க தோற்று போயிடுங்க, என்ன ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று சொன்னார். அம்பேத்கரை ஆயுதமாக்கி போராடுவதற்காக நாங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஏமாத்த முடியாது. பாருங்க, இந்த புத்தகம் இந்துத்துவ அம்பேத்கர் அப்படியே எதிர்த்து ஒருத்தனை அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்படியே உள்வாங்கி செரிச்சிடுறது. மனு தர்ம சாஸ்திரத்தை இந்தியாவில் யாரும் கொளுத்துறதுக்கு முன்னால கொளுத்தினவர் புரட்சியாளர் அம்பேத்கர். எவ்வளவு மோசமான சட்டங்களை வடிவமைத்து வைத்திருக்கக்கூடியது, மனிதநேயமற்றது என்பதை பற்றி புரிந்து கொண்டு மனு சாஸ்திரத்தை தீ வைத்து எடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள். இந்து ராஷ்டிரம் பத்தி அவர் சொல்றாரு பாருங்க. இந்து ராஷ்டிரம் என்பது உண்மையாக மாறினால் அது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும். மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. அது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு எதிரான மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகும். அந்த வகையில் அது ஜனநாயகத்திற்கு முற்றிலும் பொருந்தாதது. எது? இந்து ராஷ்டிரம். சொல்லிவிட்டு சொல்கின்றார், அந்த இந்து ராஷ்டிரம் அமைவதை எந்த விலை கொடுத்தேனும் இந்து ராஷ்டிரத்தை தடுத்தாக வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்றார். அந்த அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கர் புத்தகம் எழுதுறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானவர்கள் இவர்கள் என்பதை புரிஞ்சுங்க. இந்த மனு தர்மம் எவ்வளவு மோசமானது. பிறப்பின் அடிப்படையில் ரத்தமும் சதையும் ஒரே மாதிரி ரத்தம் சதை கொண்ட மனிதனை தீண்டாமை கொடுமை, பார்க்காமை கொடுமை என்று அவர்களை சிதைக்கக்கூடிய மனிதநேயமற்ற அந்த கொடூரமான சித்தாந்தத்தை உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சித்தாந்தத்தை இந்தியாவில் உருவாக்கினானே அந்த மனு.
அவரை பத்தி சொல்றார் அம்பேத்கர். என்ன சொல்றார் தெரியுமா? 1917 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் சொல்றாரு, இந்த மனுவின் மீது எவ்வளவு கோபம் இருக்கு பாருங்க. அவர் சொல்றார், எனக்கு இறந்தவர்களை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குமேயானால் நான் மனுவை தேடி அவரை தோண்டி எடுத்துக் கொள்வேன் என்று சொல்கின்றார். எவ்வளவு மோசமான ஒரு சட்டத்தை எழுதி அதன் அடிப்படையில் ஒரு தேசத்தை வடிவமைத்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை சிதைக்கலாம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பதற்கு கூட அவன் எந்த சாதின்னு பார்த்து அவனுக்கு தண்ணி கொடு. பொது குளத்துல தண்ணி எடுக்காத. இந்த நாட்டில் பொது குளத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு போராட்டம், பெண்கள் மாறாப்பு மேல உடை உடுத்துவதற்காக ஒரு போராட்டம், கோவில் இருக்கக்கூடிய தெருவில் நடக்கிறதுக்காக ஒரு போராட்டம். என்ன கேவலமான காலங்களை கடந்து வந்திருக்கிறோம் தேசத்துல. இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆரியத்தினுடைய இந்த மனு தர்ம சட்டம் தான். அந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு தடையாக இருப்பது புரட்சியாளர் உருவாக்கிய, தலைமையேற்று உருவாக்கிய அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தான். அந்த சட்டத்தை என்ன செய்யணும்? இங்க தோழர் ரொம்ப அருமையா ஒன்று சொன்னார். இந்த முலாம்பழத்துக்கு உள்ளார சுரண்டிக்கிட்டே வந்துருவான், வெறும் ஓடு மட்டும் இருக்குன்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி ஒவ்வொன்றா அரிச்சுக்கிட்டே இருக்கான், ஒன்றொன்றா அரிக்கிறான். மொத்தமாக எடுத்தா தானே கிளர்ச்சி வரும். கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணு. சிஏஏ ஒரு சட்டத்தை கொண்டு வரான், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சிஏஏ சட்டம். இது அம்பேத்கர் ஆதரிக்கக்கூடிய சட்டமா? எவ்வளவு ஒரு மோசமான சட்டம். வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 700 விவசாயிகள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள், இறந்து போனார்கள். பாஜகவினுடைய அமைச்சரின் மகன், ஒன்றிய அமைச்சருடைய மகன் ஜீப்பை வைத்து ஏத்துகிறான். போராடக்கூடிய விவசாயிகள் மீது 12 பேர் இறந்து போகிறார்கள். இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று. இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை இன்றைக்கு சிதைத்திருக்கிறார்கள். பொது நிறுவனத்தை, அரசு நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கிட்டான். பெருவாரியான அரசு நிறுவனங்கள் இன்றைக்கு தனியார் மயம் ஆக்குவதற்கு பின்னால என்ன இருக்கு? அம்பேத்கர் உருவாக்கிய சமூக நீதி கோட்பாடு. எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட ஓபிசி உள்ளிட்ட மக்களுக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கு பாருங்க. அந்த இடத்தை நீங்க காலி பண்ண சொன்ன என்ன செய்யணும்? அரசு நிறுவனம் ஒன்னு இருந்தா தானே நீ இதெல்லாம் வந்து கேட்ப. தனியார் நிறுவனம் ஆக்கிவிட்டால், தனியார் நிறுவனத்தில் இடஒதுக்கீடு இல்லை, சமூக நீதி இல்லை என்ற காரணத்தால் நீ கேள்வி கேட்க முடியாது. மீண்டும் அதே ஆதிக்க சக்திகளை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுக்கலாம், உயர் ஜாதியினை சேர்ந்தவங்களை. மற்ற மக்களுக்கு அங்க இடம் இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த ஒரு சதி திட்டத்தோடு இன்றைக்கு பொது நிறுவனங்களை அனைத்தையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அம்பேத்கருக்கு புகழ் மாலை சூட்டுறீங்களா? அவரை நீங்க கண்ணியப்படுத்த போறீங்களா? அதைவிட மோசமாக ஒரு சமூகம் மேம்பட்ட சமூகம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் அது பெற்றிருக்கக்கூடிய கல்வியின் மூலமாகத்தான் நீங்கள் அறிய முடியும் என்று சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். கல்விதான் ஒரு சமூகத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. கல்விதான் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. கல்வி என்கின்ற ஆயுதத்தை கொண்டு ஒரு சாதாரண கிராமத்தில் தெரு கூட்டக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து உத்தரவிடக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறார். கல்வியின் மூலமாகத்தான் வருகிறார். இப்ப கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஜவ்வாது மலை, வேலூர் மாவட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வாது மலை என்கின்ற ஒரு கிராமத்தில் பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண் படித்து நீதிபதியாக இருக்கிறார். அப்படி கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு நீதிபதியாக இருக்கிறார். ஜவ்வாது மலையில் சமூக நீதி வாசம் வீசிய காரணத்தால், அந்த கல்வியால் சாதாரண சாமானிய மக்கள் இன்றைக்கு படித்து உயர் பொறுப்புகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த மனு தர்மத்தை ஏற்கக்கூடிய, மனு தர்மத்தை கொண்டு வர துடிக்கக்கூடிய இந்த RSS சங்பரிவார கூட்டத்தால் ஏற்க முடியாது. அப்ப இதெல்லாம் தடை செய்யறோம்னு சொன்னா கிளர்ச்சி வந்துரும். என்ன செய்யறது? இதுக்கு காரணம் என்ன? கல்வி தானே. கல்வியை பறிக்கிறதுக்கு என்னென்ன திட்டம்னு போடுறான். விஸ்வகர்மா யோஜனா திட்டம், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணுங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் கண்டிக்கணும் கேட்டார். ஏன் கண்டிக்கிறாரு, ஏன் பேசுறாரு பழனிசாமி? அவருக்கு என்ன தெரியும் இதை பத்தி? நீட் நேரங்கள்லாம் கையெழுத்து போட்டவர்தான பழனிசாமி. ஏன் சிஏஏ சட்டத்துக்கு போட்டு இந்த நாட்டோட 25 கோடி முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தையே குடியுரிமை கேள்விக்குறியாக்கிட்டீர்களே என்று நேரடியாக கேட்டோம். முஸ்லீம் கூட்டமைப்பு அமைப்புகளுடைய கூட்டமைப்பு சார்பில் போய் அவருக்கு என்ன பதில் சொன்னாரு? பலமுறை இதை மேடைகளை சொல்லியிருக்கோம்.
சிஏஏ சட்டத்துக்கு ஓட்டு போட்டோம், என்ஆர்சிக்கு போடல அப்படின்னு கேட்டாரு. சிஏஏன்னா என்ன, என்ஆர்சினா என்ன, என்னன்னே தெரியாம அவனுக்கு காட்டின இடத்தெல்லாம் கையெழுத்த போட்டு இந்த நாட்டினுடைய எல்லா உரிமைகளும் அடகு வைத்த ஒரு மோசமான ஆட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. யாரை மன்னித்தாலும் இந்த எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்மால் மன்னிக்கவே கூடாது. நம்ம அப்ப அது மோசமான நிலைகள் இன்றைக்கு ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விஸ்வகர்மா யோஜனா என்ன அர்த்தம்? இது ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ இந்து முஸ்லீம் பிரச்சனை தான் உருவாக்குறாங்க. யாரு? பிஜேபி. இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை. உண்மை அது இல்ல. உண்மையான எதிரியை நீங்க நோக்கி சண்டை போட போயிடக்கூடாது. இப்ப அம்பேத்கரை பேசியதால் இன்றைக்கு எல்லாம் திரண்டு நிக்கிறோம்ல. ஒரு உண்மையான எதிர்ப்பு வந்துச்சு, உண்மையான எதிரியை கண்டுபிடிச்சிட்டோம், அங்க போறோம். இப்ப திசை திருப்புவான், பிரச்சனைகளை உண்டாக்குவான். அப்ப உண்மையான எதிரியை நோக்கி சண்டை நடக்க கூடாது. ஒரு பொய்யான எதிரி வேணும், எவனையாவது ஒருத்தர் எதிரியாக காட்டி அதன் மூலமாக திசை திருப்ப வேண்டும். உண்மையான எதிரிகள் இங்க பாதுகாப்பா இருக்கணுன்றதுக்காக வேண்டிய திட்டமிட்டு தான் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரங்கள் இந்த நாட்டில் நடக்கிறது என்பதை என்னுடைய அருமை தொப்புள் கூடிய உறவுகளான இந்து சகோதர சகோதரிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை யாருக்கு? முஸ்லீம்களுக்கு கூட இரண்டாவது தாங்க பிரச்சனை. முதல்ல பெரும்பான்மை இந்து சமூக மக்களுக்கு எதிரானது இந்த சங் பரிவார கூட்டம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவன் முதல்ல உங்களுக்கு எதிரானவன். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை ஏன் தமிழ்நாடு அரசு நிராகரிக்கிறது? ஏன் அவன் கொண்டு வரான்? எதுக்கு நிதி ஒதுக்காத? அதுக்கு மட்டும் 13,000 கோடியை ஏன் ஒதுக்குறான்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9,000 கோடி ஏன் கொடுக்கிறான்? ஏண்டா, மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் சிதைந்து கிடக்கிறார்கள், அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டானே. இந்த விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்துக்கு மட்டும் 9,000 கோடி ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறேன்? என்ன அந்த திட்டம்? என்ன திட்டம்? வேற ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதே தொழிலை நான் செய்ய போறேன்னு அவர் போய் கேட்டா அவருக்கு உடனடியாக 3 லட்சம் பணம் காட்டாங்க. அவர் கடன் திருப்பி கொடுத்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, குறைந்த வட்டியில. எங்க அப்பா செருப்பு தைக்கும் தொழிலாளி, எங்க தாத்தாவும் அதுதான். நானும் செருப்பு தைத்து விற்கக்கூடிய தொழிலை செய்ய போகிறேன், எனக்கே ஒரு 3 லட்சம் கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனா உடனடியாக அவருக்கு சேங்ஷன் பண்ணி 3 லட்சம் கொடுத்துருவாங்க. எங்க அப்பா குயவர், மண்பாண்டம் செய்யக்கூடியவர், பானை சட்டிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நானும் அதை செய்ய போறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா உடனடியாக லோனு. தச்சு தொழில் செய்யக்கூடியவர், கொடுங்க. எந்த வயசுல இருந்து கொடுப்பாங்களாம்? 18 வயசுல இருந்து கொடுப்பாங்களாம். 18 வயசுல இருந்து அந்த கடன்கள் கொடுக்கப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? நாங்க பரம்பரை வழியா தான் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம்ன்றதே ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும். அந்த எவிடன்ஸை யார் கொடுக்கணும்? ஊராட்சி மன்ற தலைவர் கொடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இதன் மூலமாக என்ன சொல்ல வர? 18 வயசுல ஒரு மாணவனாக கல்லூரிக்குள் நுழைய வேண்டிய ஒருவனை அவன் சாதி தொழிலுக்குள்ளார, குல தொழிலுக்குள்ளார கொண்டு போய் நிறுத்துவதற்கான ஒரு சதி திட்டம் இதுக்கு பின்னால இருக்கா இல்லையா? 17 வயசு +2 முடிச்சிட்டு 18 வயசு கல்லூரிக்குள் நுழைய வேண்டியவனை நீ சாதி தொழிலுக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமாக உன்னுடைய ஆரிய ஆதிக்கத்தை, பார்ப்பனிய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான சதியா இல்லையா இது? ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் என்று சொன்னால் நீ செய்வது குலத்தொழில் திட்டம். அதாவது நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்க ஏற்க மாட்டோம், இதை திருத்து. என்னவா திருத்து? 35 வயசுல இருக்கு மேலதான் நாங்க வந்து இதுக்கான லோன் கொடுப்போம்னு சொல்லு. 35 வயசு கடந்துடுச்சு, அவன் எதுவும் செய்ய முடியாது. இனிமே அவனுடைய பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக அவனுக்கு உதவும். இது கொடு. 18 வயசு பிள்ளைக்கு ஏன் கொடுக்குற? அதுவும் விஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னா அவன் பல்வேறு சாதிய கட்டமைப்புக்குள்ளார உட்கார்ந்து இருப்பான். அவன் கொடுக்கணுமா? இவர் இந்த சாதி தான், இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு ஊராட்சி மன்றத்தில் தரணும். தமிழ்நாடு பரவாயில்ல, வட மாநிலங்களுடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு அதை நிராகரித்து விட்டு, தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை நிராகரிக்கிறது. இதுக்கு மாற்றாக 35 வயதுக்கு மேற்பட்ட அந்த தொழில் முனைவோர்களுக்கு, கைவினைஞர்களுக்கு நாங்கள் கடன் வழங்குவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கிறார். எவ்வளவு பெரிய சதி பாருங்க. இது அம்பேத்கரை போற்றி புகழ்வதா அல்லது அம்பேத்கருடைய சட்டத்தை செல்லரிப்பதா, சுரண்டி எடுப்பதா? புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று தமிழக அரசு சொல்கிறது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் போய் மத்திய அமைச்சர் சந்திக்கிறாரு, பதில் இல்ல. என்ன சொல்றாங்க? பதில், நீங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில சைன் பண்ணா கொடுக்கிறோம். நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன? புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது? 3ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வுன்னு சொல்லுது. முதல்ல இங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ். அதனால இன்றைக்கு இடைநிற்றல் என்கின்ற 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல ஃபெயில் ஆவறதெல்லாம் தடைப்பட்டு நல்லா படிச்சு பிள்ளைங்க நல்ல நிலையில இன்றைக்கு உயர்ந்து, பெண் கல்வியும் உயர்ந்து, இன்றைக்கு தேசியத்தை இந்தியாவிலேயே
100 பேர் படிச்சான்னு சொன்னாங்க பள்ளிக்கூடத்துல, கல்லூரிக்கு போகக்கூடிய எண்ணிக்கை 27 பேர் தான். 63 பேர் நின்னுறான் இந்தியாவுல. ஆனா தமிழ்நாட்டுல 54 பேர், 2 மடங்கு பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டுல கல்லூரிக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். இவன் புதிய கல்விக் கொள்கை என்ன திட்டம் போறான் தெரியுமா? 27 50 ஆக்க போறாங்களாம். ஏண்டா நாங்க 50 தாண்டி போய்கிட்டு இருக்கோம் ஐயா, நீ என்ன சட்டம் போறது? ஏன் சட்டத்தை பாரு, நான் என்ன ஃபாலோ பண்றேன், கல்வி திட்டத்தை பாரு, ஏன் கல்வி திட்டத்தை நீ தேசிய அளவில் கொண்டு போய் நிறுத்து. உன் கல்வி திட்டத்தை நாங்க ஏற்கணுமா? இருமொழி கொள்கைதான் என்ற ஒரு முடிவை பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் எடுத்ததன் விளைவாக தமிழும் ஆங்கிலமும் தான் என்ற நிலையில் இன்றைக்கு லண்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்திலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன் உயர்கல்வியை படித்து இன்றைக்கு முக்கியமான கம்பெனிகள்ல உயர் பொறுப்புகள் உட்கார்ந்திருக்கான். வடநாட்டை சேர்ந்தவன் என்னவா இருக்கான்? இந்துக்களுக்காக இவர்கள் பாடுபடக்கூடியவர்களா? சற்று சிந்தித்து பாருங்க. இந்துக்களுக்காக உண்மையிலேயே இவர்கள் பாடுபடுவதாக இருந்தால் என்ன நடக்கணும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கருத்து பிரகாரம் இது ஒரு இந்து விரோத அரசு. எது? திராவிட மாடல் அரசு என்பது ஒரு இந்து விரோத அரசு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு அரசு, இந்து விரோத அரசு. நியாயமா என்ன செய்யணும்? இங்க வந்து கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் அல்லாதவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இந்துக்கள் பாதிக்கப்படணும். இதான இந்து விரோத அரசு. அங்க என்ன செய்யணும்? வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் என்ன செய்யணும்? முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்டிருக்கணும், இந்துக்கள் நல்ல மேலம்பி வந்திருக்கணும், கல்வியில, பொருளாதாரத்தில், சுகாதார கட்டமைப்பில் என்று எல்லா வகையிலும் அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும். அது இந்து ஆதரவு பெற்ற ஒரு அரசுகள். என்ன நிலை? இந்து விரோத மாநிலத்திற்கு இந்துக்களின் ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருந்து, இந்துக்களின் ஆட்சி நடக்கக்கூடிய பீகார்ல இருந்து, இந்துக்களின் ஆட்சி நடக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருந்து லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு? தொழில் முதலீடு செய்யவா? அது ஒரு சில பேர் மார்வாடிகள் வருகிறார்கள், அது வேற. ஆனால் 300 ரூபாய் சம்பளத்துக்காக, பஞ்சம் பொழைப்பதற்காக லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்களே. அப்ப நீ என்ன இந்து ஆட்சி நடத்துறாங்க? ஏன் அவனுக்கு கல்வி கிடைக்கவில்லை? சுதந்திரத்துடைய பலன்கள் ஏன் பெரும்பான்மை இந்துக்களுக்கு போய் சேரல? உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, பீகார்ல ஏன் சேரல? ஏன் வட மாநிலங்களுக்கு போய் சேரல? ஏன் அங்கிருந்து இந்த இந்து விரோத ஆட்சி நடக்குதுன்னு சொல்ற தமிழ்நாட்டை நோக்கி ஏன் வரான்? ஏன் இங்க வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கிறது? ஏன் கல்வியால் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது? இந்த கேள்விகளை நாம் முன் வச்சு யோசிச்சோம்னாலே இவன் எவ்வளவு மோசமான அயோக்கியர்கள், யாருக்கான ஆட்சி நடத்தக்கூடிய RSS கூட்டம் என்பதை நம்மால் புரிஞ்சிக்க முடியும். அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை இன்றைக்கு மிக தெளிவாக எடுத்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய உறுப்பினர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு மிக தெளிவாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவளை சகிக்க முடியல. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று கோரிக்கை வலுவாக வைக்கப்படுகிறது. எவ்வளவு அநியாயம் பாருங்க. 77 வருஷத்தை கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்த சாதி மக்கள் எந்த நிலையில் இருக்கான்ற ஒரு புள்ளி விவரம் இன்றைக்கு இந்தியாவில் இல்லை. அதை வெளியிட மறுக்கிறார்கள், கணக்கெடுக்க மறுக்கிறார்கள். ஏன்? அதான் ராகுல் காந்தி கேட்கின்றார், 90 பேர் பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய செயலாளர்கள் என்று சொன்னால், அந்த 90 பேர்ல முக்கியமான செயலாளர்கள், உயர்துறை செயலாளர்கள் 3 பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால், 87 பேர் 10% கூட இல்லாத உயர் சாதியை சேர்ந்தவங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. அப்ப எப்படி இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் எல்லா வாய்ப்பும் போய் சேரும்? அப்ப இதை எதிர்த்து இன்றைக்கு கேள்வி எழுப்பப்படுகிறது. நீங்கள் மனு தர்மம் அதான் கேட்கிறார். நீ வந்து ஏன் அம்பேத்கர் உங்களுக்கு கசக்கிறார் தெரியுமா? நீ மனு தர்மத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், மனு சாஸ்திரத்தை ஆதரிக்கக்கூடிய ஒன்னால் அம்பேத்கரை ஏற்க முடியாது, அதனால்தான் உங்களுக்கு அம்பேத்கர் கசக்கிறது என்ற கேள்வியை இன்றைக்கு ராகுல் காந்தி முன்வைக்கின்றார். ராகுல் காந்தி என்ன ஆயிட்டார்? இப்ப அவர் ஏற்கனவே பப்பு என்ன சொன்னாங்க? அவர் பப்பு தான் சொன்னாங்க, குழந்தை அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னாங்க. இப்ப என்னன்னு சொன்னா ரொம்ப ஆபத்தானவர். ஏன்னா முக்கியமான இடத்துல கை வச்சிருக்காரு அவர். இன்னும் யோகி ஆதித்யநாத் ஒரு அயோக்கிய இருக்காரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு உள்நாட்டு யுத்தத்தை உருவாக்குவதற்காக திட்டமிடுகிறார் ராகுல் காந்தி. அப்ப கலவரத்தை உண்டாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கான். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான வாய்ப்புகளை பிரித்து தடுவதற்கு ஒரு காலத்தில் நம்ம அனுமதிக்க கூடாது. அதை விட முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்தை இப்ப என்ன செய்து
இப்ப ஏதோ இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, இந்த பள்ளிவாசல் எல்லாம் போய் தோன்றாங்கல்ல இந்த சட்டத்துக்கு எதிராக, அதை எதிர்த்து இன்னைக்கு இவர் சொல்றார், யாரு நம்ம மோகன் பகவத், நீங்க அதை உடனடியாக நிறுத்தணும். எதை பள்ளிவாசல்கள் எல்லாம் போய் கோவில் இருக்கான்னு தோண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, சம்பல்ல, அஜ்மீர் தர்காவில் இங்கெல்லாம் போய் தோன்றாங்கல்ல, அதெல்லாம் நிறுத்துங்க. இது ஒரு சில பேர் தலைவர்களாக வைப்பதற்காக வேண்டி இது மாதிரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது இந்து முஸ்லிம் நட்புறவை கெடுக்கும். யாரு? மோகன் பகவத். அட பாவிகளா, இந்த நாட்டில் சித்திரவதை செய்து இவ்வளவு படுகொலைகளை, இனப்படுகொலை நடத்திய ஒரு கூட்டம் நீ நட்புறவை கெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு அறிக்கையா? இந்த அறிக்கைக்கு பின்னால என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு அம்பேத்கர் உடைய பிரச்சனை இன்னைக்கு மேலெழுந்து வரும்போது அந்த அம்பேத்கருடைய பிரச்சனையில் முஸ்லீம்களும் சேர்ந்து விடக்கூடாது. அப்ப முஸ்லீம்களுக்கு நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்ல வரையா? ஒண்ணு தெரியாதா எங்களுக்கு? இந்த அமித்ஷா யார், இந்த மோடி யார்? இங்க தெளிவா சொன்னாங்கல்ல, அமித்ஷா எந்த பின்னணியை கொண்டவர் என்று. இஸ்ரத் ஜஹான் என்கின்ற ஒரு 21 வயசு மாணவிய போலி என்கவுண்டர்ல சுட்டுக் கொண்ட கூட்டம் குஜராத்ல. இந்த அமித்ஷா, சோலி சொராப்தினுடைய படுகொலைகள், போலி என்கவுண்டர், ஒரு நீதிபதி இவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தால் ஹரிகிஷன் லோயா என்கின்ற ஒரு நீதிபதியே இன்றைக்கு அநியாயமாக படுகொலை செய்து அவருடைய மரணமே மர்ம மரணமாக முடிந்து விட்டது. நீதி விசாரணை கூட நடத்த முடியல நாட்டில். இவருடைய வழக்கை அவருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க, அவர் முடியாது என்று மறுக்கிறார். நாக்பூருக்கு ஒரு திருமணத்துக்கு கொண்டு போறாங்க, பாடியா திரும்பி வரார், பிணமாகத்தான் திரும்பி வருகிறார். உறவினர்கள் கூட சொல்லாம போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு சொல்றான், அங்க வச்சு கொடுத்துறான். எவ்வளவு பெரிய மோசமான பாசிஸ்டுகள் இவர்கள். குஜராத் இனப்படுகொலை அவ்வளவு சாதாரண மறந்துட முடியுமா? இனப்படுகொலை 2000க்கு மேற்பட்ட முஸ்லிம்களை கொடூரமாக கொன்ற கொலையாளிகள், படுபாவிகள். கௌசர் பானு ஆகட்டும், பல்கீஸ் பானு ஆகட்டும், பச்சிளம் குழந்தைகளை அடித்தே கொன்ற கொடூரர்கள். இதெல்லாம் வீடியோ ரெக்கார்டாக ஆசிஸ் கேத்தான் என்கின்ற ஒரு ரிப்போர்ட்டர் டெஹல்காவினுடைய இணையதளத்துக்காக வேண்டி வீடியோ ரெக்கார்டர் எடுத்து இவர்கள்லாம் எவ்வளவு மோசமான ஆட்கள் என்பதை அப்படியே வெளிப்படுத்தினார். எந்த நடவடிக்கையும் இல்லை. நடவடிக்கை இல்லை என்றதில்ல. இங்க குஜராத்தினுடைய முதலமைச்சராக, உள்துறை அமைச்சராக இருந்தவங்க தேசத்தினுடைய பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் மாறி இருக்காங்க. ஒரு பிரதமராகவும் உள்துறை அமைச்சர் வந்துட்டதாக வேண்டிய உன்னுடைய அயோக்கியத்தனங்களும் கொலைபாதக செயல்களும் மறந்து விடாது, மறந்துட மாட்டோம். முடிஞ்சிருமா? அதெல்லாம் முடியாது. ஆக இன்றைக்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக இந்தியா கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தி பிரச்சனைகளை உண்டாக்கி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட பார்க்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எல்லா மக்களுக்குமான வாய்ப்பு. சமூக நீதி 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீதி கட்சி ஆட்சி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எல்லா மக்களுக்குமான வாய்ப்பு. எல்லா மக்களும் வளர்ந்திருக்கிறோம். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் ஆகட்டும், கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், இந்து பெருமக்கள், எந்த சாதியை சேர்ந்த சாதாரண நரிக்குருவ சமுதாயம் கூட வட மாநிலங்கள் இருப்பதை விட தமிழ்நாட்டில் நல்லா இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை நிலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு தேசம் முழுவதும் வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற குரல்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியால், ராகுல் காந்தியால் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்படுகிறது. அதை சகிக்க முடியாதுதான் தேர்தல் கமிஷனை கைக்கில போட்டுக்கிட்டு, நீதிமன்றங்களை கைக்கில போட்டுக்கிட்டு என்னென்ன மாதிரியான அநியாயங்களை செய்ய முடியுமோ அவ்வளவையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை எதிர்த்துதான் இன்றைக்கு நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன செஞ்சான்? அவரா வசமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டார். அவரே எதிர்பார்க்கல இப்படி ஒரு பேக் ஃபயர் ஆகும், இப்படி ஒரு தீப்பற்றி நாடு முழுக்க நமக்கு எதிராக பிரச்சனை ஆகும் சொல்லி எதிர்பார்க்காமல் சிக்கிக் கொண்டார்கள். இதை நாம் விடப்போவதில்லை. மன்னிப்பு கேட்காமல் அமித்ஷா நாடாளுமன்றத்தை நடத்தவே முடியாது என்கிற நிலையை நிச்சயமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கும். இன்னொன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பிஜேபி ஆட்சி விட்டு இறங்கிட்டா அதோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்றத நம்மளால நம்ப முடியாது, நம்பவும் கூடாது. பிஜேபி ஆட்சி போயிடுச்சு, காங்கிரஸ் தலைமையிலே ஒரு ஆட்சி, கூட்டணி ஆட்சி வந்துடுச்சு, எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? முடியாது.
ஏனென்றால் எல்லா துறைகளுக்குள்ளாரவும் இன்னைக்கு RSS சங்கி கூட்டம் ஊடுருவி இருக்கான். இந்த சங்கி கூட்டத்தை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் நூற்றாண்டுகளாக இந்தியாவை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கக்கூடிய RSS என்கின்ற இந்த பாசிச அமைப்பை முற்றாக அழித்தொழிக்கும் வரை நாம் ஓயக்கூடாது என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே முழக்கமாக இருக்க வேண்டும். இந்த தெளிவா ராகுல் காந்தி மேல கோபம் வருவதற்கான காரணம் ராகுல் காந்தி அதான் சொல்கிறார், பிஜேபி ஆட்சியை விட்டு இறக்குவது மட்டும் இதற்கு தீர்வாக இருக்காது, RSS அழித்தொழிப்பதுதான் இதற்கு தீர்வாக அமையும் என்று சொல்கின்றார். அந்த தீர்வை நோக்கி பயணிப்போம். அமித்ஷாவே மன்னிப்பு கேள், பதவி விலகு என்று முழக்கமிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக கண்டன கோஷம் SMA மண்டல செயலர்